என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் இம்ப்ரெஸ் வித் சிஎஸ்கே ஸ்குவாட் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் டு நோட்டீஸ் இஸ் ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் திஸ் டீம், கேன் யூ ரீடைன் திஸ் டீம். தோனிக்கு அப்புறம் யார் உன் லாங் டேர்ம் கேப்டன்? எந்த வருஷம் சிஎஸ்கே ஆக்ஷன்ல சூப்பரா இந்த டாப் மார்க்யூ பிளேயர்ஸ்ல ஃபாரின் பிளேயர்ஸ்ல இவங்கெல்லாம் சிஎஸ்கே வாங்கிச்சான்னு ஒரு வருஷத்தை சொல்லுங்க. பிளெமிங் டோல் எக்ஸ்பீரியன்ஸ்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. யங் பிளேயர் வரான், அடிச்சு யாரையும் பறக்க விடுறான். நீ பிரெட்லியர், டேல் ஸ்டீனர், நீ யாரா வேணா இருக்கவா இதை வாங்கிட்டு போ அப்படின்னு அடிக்கிறான் அவன். தோனி அண்ட் பிளெமிங் ஒருத்தங்க 2008 இருந்து 2025 வரைக்கும் ஜென்ரேஷன்ஸ் ஹேவ் சேஞ்ச், டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச், கிரிக்கெட் ஹேஸ் இவால்வ்ட், T20 has evolved, players have come, new gen players have come, new style of cricket has evolved. Hello viewers of Two Batsman Theory, welcoming all of you. நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. வெல்கமிங் பாலா from கலர் கண்ணாடி. ஹலோ பாலா, எப்படி இருக்கீங்க? ஹாய் கபில், I'm good. Two Batsman Theory. நான் உங்களுக்கு ஒரு பேரு ஷார்ட்டா வச்சிட்டேன், 2BT. ஆமா. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே பாக்கும்போது நம்மளுடைய இனிஷியல் வீடியோல பண்ண மாதிரியே பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாலா, ஒரு தோனிக்கு வி ஹேவ் நவ் சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா, உர்வில் பட்டேல், எல்லா கீப்பர் பேட்ஸ்மேன் அந்த ஸ்லாட் நிறையவே ஃபில் ஆயிருக்கு. போலர்ஸ்ல ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் மேட் ஹென்ரி. ஜாக் ஃபோக்ஸ் இஸ் ஐ திங்க் 23 years old தான் நினைக்கிறேன். மேட் ஹென்ரி இஸ் 34 years old. ஸோ ஒரு நம்ம ஃபாரின் ஆப்ஷன்ஸ்ல கூட பார்த்தாக்க ஒரு வெரி யங் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹூ ஹேஸ் அ லாட் ஆஃப் பேஸ் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹூ நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஹீ கேன் ஆல்சோ ஸ்விங் த பால். ஸோ இப்படி ஒரு ரைட் காம்பினேஷனும் இருக்கு. பிளஸ் போலிங்ல அகில் ஹுசைன் ஹூஸ் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின், நூர் அஹமத் ஹூஸ் அகெயின் லெஃப்ட் ஆர்ம் பட் ரிஸ்க் ஸ்பின்னர். ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்லயும் நிறைய இருக்கு, போலிங் ஆப்ஷன்ஸ்லயும் நிறைய இருக்கு. ஸோ உங்களுடைய வியூஸ் எப்படி, இந்த டீம் எப்படி இந்த நெக்ஸ்ட் 3-4 years இந்த டீம் தான் இருக்க போகுது? ஸோ பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டர்ஸ், உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இப்போ சிஎஸ்கேல பேசுறது என்ன அப்படின்னா ஒரு லாங் டர்மா ஒரு டீமை யோசிக்கிறாங்க. அதனால என்னோட என்னன்னா, இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது, எப்படி இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதை பத்தி நான் இப்ப பேசல. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் இம்ப்ரெஸ் வித் சிஎஸ்கே ஸ்குவாட் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி பீப்புள் மைட் ஹேவ் அதர் ஒப்பீனியன்ஸ், பட் what is very important here to notice is how long are you going to have this team, can you retain this team? இதுல இருந்து உங்களால அதிகபட்சம் 6 பேரை தான் ரீடைன் பண்ண முடியும். நீங்க மெகா ஆக்ஷன் நெக்ஸ்ட் போகும்போது ஆல்ரெடி 2022ல ஒரு மெகா ஆக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 ஆக்ஷன் இயருக்கு முன்னாடி. ஸோ எத்தனை வருஷம் விளையாடினாங்க? 2022, 3, 4 3 வருஷம் விளையாடினாங்க. அகெயின் மெகா ஆக்ஷன் கேம். ஸோ நவ் தே ஆர் பிளேயிங் 2025, 2026, 2027. 3 வருஷம் தான் விளையாடுவாங்க. ஆல்ரெடி இப்போ 1 வருஷம் விளையாட்டாங்க, இன்னும் 2 வருஷம் விளையாட போறாங்க. அடுத்து 26லயும் 27லயும் இந்த ஸ்குவாட் விளையாடும். அவ்வளவுதான். 27 முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு மெகா ஆக்ஷன் மீண்டும் வந்துடும் 2028 இயருக்கு. அப்போ 2028 ஐபிஎல்ல இந்த டீம்ல இருந்து நீங்க அதிகபட்சமா ரீடைன் பண்ண முடிஞ்சாலே 6 பேரை தான் பண்ண முடியும், வித் யோர் ஆர்டிஎம் இன்க்ளூடிங். 4 பேரை நீங்க ரீடைன் பண்ணா 2 பேரை ஆர்டிஎம் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த 6 பேர் யாருன்றது மட்டும்தான் இங்க கேள்வியை தவிர நீங்க ரொம்ப லாங் டர்ம்லாம் இதுல எதுவுமே பண்ண முடியாது. மேபி வாட் யூ கேன் சே இஸ், நான் இவங்களெல்லாம் வச்சு இப்ப விளையாடி பார்த்து மேபி இவங்கெல்லாம் சூப்பரா பிடிச்சி போயிட்டா இந்த 6 பேரை தாண்டி அடுத்த மிச்சம் 5 பேர் என்னோட பெஸ்ட் பிளேயிங் லெவன் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு கூடிய அந்த பிளேயிங் லெவன் நினைக்கிறதுல அந்த ரிமைனிங் 5 பேரை நான் பை பேக் பண்ண முடியும். மேபி அட் அ பெட்டர் பிரைஸ். நான் ட்ரேடிங்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது அதிக விலையை போட்டு திரும்பவும் அவங்கள நான் வாங்க தான் முடியும். அதுக்கு எப்படியும் நம்ம வாங்க விடாம எஸ்ஆர்ஹெச் மாதிரி யாராவது ஒருத்தங்க சும்மா கையை தூக்கி கார்த்திக் சர்மாவுக்கு விலையை ஏற்றி விட்டோமா யாராவது ஏற்றி விடுவாங்க. அதை மீறி வாங்க முடிஞ்சாதான் முடியலன்னா அது நம்ம ரெடி பண்ணி வச்ச போஸ்ட்லாம் இப்போ மதீஷா பத்திரானாக்கு, ரச்சின் ரவீந்திராக்கெல்லாம் இவங்க போஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. அந்த போஸ்ட்லாம் இன்னைக்கு டிஸ்கார்ட் பண்றது மாதிரி சும்மா எடுத்து போடுறாங்களாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே பேஜ்ல போடுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் லாங் டேர்ம்ன்ற வேர்டே நான் ஒத்துக்க மாட்டேங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ மேஜரா நம்மளுடைய சுப்மன் கில் கேப்டன்சி டெசிஷன்ல கூட பிசிசிஐ தான் சொல்லிச்சு, இல்ல வி ஆர் லுக்கிங் அட் லாங் டேர்ம் கேப்டன். எப்படி தோனிக்கு அப்புறம் யார் லாங் டேர்ம் கேப்டன்? விராட் கோலி எத்தனை வருஷம் இருந்தாரு? ரோஹித் சர்மா அவர் வந்ததே டுவர்ட்ஸ் த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த கரியர்ல கூட்டு அவர் வச்சாச்சு. அது முடிஞ்ச உடனே ஹார்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு T20ல கேப்டன் சொன்னீங்க. எவ்வளவு நாள் இருந்தாரு? அவர் மாத கணக்குல இருந்தாரு, 2-3 சீரீஸ் பண்ணாரு. சூரியகுமார் யாதவ்ட்டீங்க T20 கேப்டன். இப்ப சூரியகுமார் யாதவ் வந்து அடுத்து எப்படி அதை சுப்மன் கில் கடத்தலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி லாங் டேர்ம்ன்ற கான்செப்ட்? வாய்ப்பே இல்லைங்க. லாங் டேர்ம் இஸ் டன்.
கான். கங்குலி, டிராவிட், தோனி அதுதான் கடைசியா நீங்க பார்த்த லாங் டர்ம் கேப்டன்ஸ். மேபி இன் டெஸ்ட் யூ ஷுட் சே விராட் கோலி. அவ்வளவுதான். இதை தாண்டி வந்து இது என்ன விராட் கோலி இஸ் த லாஸ்ட். எல்லா ஃபார்மெட்லயுமே அவரும் லாங்கா இருந்தார். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த மேட்டர் தான் ஐம் கமிங் பேக் டு சிஎஸ்கே ஆல்சோ. ஸோ இப்போ வாங்கி வச்சுக்கிற ஸ்குவாட் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமிங் ஆன் டு தட் பாயிண்ட், டெஃபினெட்லி இட்ஸ் வெரி குட் டீம். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். எனக்கு வந்து இவங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பிடிச்சிருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இதில் அன்டெஸ்டடாக இருக்கிறாங்க அட் ஹையர் லெவல்ஸ். அன்டெஸ்டட்னா ஒன்றுமே அன்டெஸ்டட் கிடையாது. அன்டெஸ்டட் அட் ஹையர் லெவல்ஸ். மற்றபடி இவங்க எல்லாருமே டேலண்டட் பீப்புள். எந்த எந்த வருஷம் நான் கேட்குறேன், அதாவது வந்து இப்போ இவங்க வந்து கேமரூன் கிரீனை எடுக்கல, இதை எடுக்கல, அதை எடுக்கல, நீங்களே சொன்னீங்க இல்லையா? கேமரூன் கிரீன் எல்லாரையும் விட்டாச்சு, கொஞ்சம் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணி. நான் என்ன கேட்குறேன், எந்த வருஷம் சிஎஸ்கே ஆக்ஷன்ல சூப்பரா இந்த டாப் மார்க்யூ பிளேயர்ஸ்ல, ஃபாரின் பிளேயர்ஸ்ல இவங்கெல்லாம் சிஎஸ்கே வாங்கிச்சுனாலும் ஒரு வருஷத்தை சொல்லுங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து சம்பந்தமே இல்லாம அவர் வந்து இப்ப T20ல அவருக்கும் என்னப்பா சம்பந்தம், என்னையா போய்கிட்டு இருக்குது அப்படின்ற டைம்ல போய் பென் ஸ்டோக்ஸ் வாங்கினாங்க பெரிய அமௌண்ட் போட்டு. ஸோ இவங்க அந்த மாதிரி இந்த பிக் பைஸ்ல எப்பவுமே சிஎஸ்கே வந்து சொதப்பதான் செய்யும். ஏன்னா சிஎஸ்கேக்கு பிக் பைஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. தட் இஸ் நாட் தேர் ஏரியா, தட் இஸ் நாட் தேர் ஃபோர்டே. அவங்க வந்து வேற மாதிரி ஒரு டீம். அவங்களும் அடுத்தவங்களும் ஒன்றும் கிடையாது. சிஎஸ்கே வெர்சஸ் தி ரெஸ்ட் ஆஃப் த 9 டீம்ஸ் ஆர் ஹவு மெனி எவர் டீம்ஸ் கம் இன் த ஃபியூச்சர். சிஎஸ்கே தாங்க. அவங்களுடைய திங்க் டேங்க்கும் மற்றவங்க திங்க் டேங்க் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பேட்டர்ன் இருக்கும். இவங்க வந்து ஒரு இந்தியா சிமெண்ட்ஸ் பிஸ்னஸ், அவங்க வந்து ஒரு JSW பிஸ்னஸ், அதுலேருந்து வரவங்க இவங்க யாரையாவது கொடுப்பாங்க. எல்லாருடைய பிஸ்னஸ் பேட்டர்ன் மாறும். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல ஒரு சேஞ்ச் வந்து நம்ம பாராட்டி ஆகும். ஃப்ளெமிங் டோல்ட், நான் வந்து இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தொங்கிக்கிட்டு இருந்தேன் அதை பிடிச்சிக்கிட்டு. ஆனால் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதெல்லாம் வந்து நான் இப்போ அது ப்ரூவிங் மீ ராங் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பேசியிருந்தார் அவர். இந்த யங் பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. இது பண்ணி அது A+B அப்படி யங் பிளேயர் வரான், அடிச்சு யாரையா பறக்க விடுறான். நீ பிரெட்லியரு, டேல் ஸ்டீனரு, நீ வந்து யாரா வேணா இருக்கவா, இந்த வாங்கிட்டு போ அப்படின்னு அடிக்கிறான். அவன் எதையுமே யோசிக்கிறது இல்லை. ஸோ அப்போ இப்ப இருக்கிற T20க்கு யங்ஸ்டர்ஸ் தான் தெரிஞ்சு போச்சு. அதனால நாங்கள் எங்களை மாத்திக்கிட்டோம்ன்றான். இதை வந்து எத்தனை டீம் பண்ணுச்சு, எத்தனை பிரான்ச்சைசி வித்தவுட் சேஞ்சிங் தேர் ஓனர்ஸ், வித்தவுட் சேஞ்சிங் தேர் கோச்சஸ், மெயின்லி வித்தவுட் சேஞ்சிங் தேர் மென்டர்ஸ், இது எதையுமே சேஞ்சே பண்ணாம அதே திங்க் டேங்க், ஆனா அவங்க ஸ்ட்ராட்டஜியை மட்டும் மாத்திச்சுன்னு எத்தனை டீம் அவங்களால விரல விட்டு சொல்ல முடியும்? எஸ், இதனாலதான் ஐ திங்க் கேப்டன்சி கூட ஆட் சோ மச் வேல்யூ. பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்டா 18 இயர்ஸ் ஒரு குழந்தை பிறந்து 18ஆம் வருஷம் பர்த்டே வரைக்கும் ஒரே கேப்டன். அஃப்கோர்ஸ் இப்போ ருத்ராஜ் காய்க்வாட் இஸ் கோயிங் டு பி கேப்டனிங், பட் ஸ்டில் கோச், மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப் எல்லாமே அந்த குழந்தை வந்து வுட் ஹவ் சீன் சேம் கலர், சேம் டக் அவுட், சேம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கூட. ஒன்லி திங் இஸ் டீம்ஸ்ல வந்து மினிமல் சேஞ்சஸ் பண்ணி தே ஸ்டக் டு தட் பேட்டர்ன், தே ஸ்டக் டு த ஸ்ட்ரென்த்ஸ். அதுலயும் 5 டைம் வின்னர்ஸ். எஸ், நீங்க சொல்றது ஐ அக்ரி. பட் எவ்ரி டைம் ஆக்ஷன் நடக்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான். வித் த டீம், இந்த டீம் ஆர் ஈவன் டாட்ஸ் ஆர்மின்னு அட் ஒன் பாயிண்ட் தே யூஸ் டு அந்த டீமை பார்த்து சொல்லுவாங்க, எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க அபவுட் டு ரிட்டையர் வச்சு விளையாடுவாங்க. அந்த மாதிரி டாட்ஸ் ஆர்மி ஃபீல்டிங் அவ்வளோ குவிக்கா இருக்க மாட்டாங்க, குவிக் ஆன் த லெக்ஸ் கிடையாது, சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய வந்து அலிகேஷன்ஸ் ஆன் சிஎஸ்கே. பட் ஸ்டில் கன்சிஸ்டன்டா தே யூஸ் டு மேக் இட் டு த டாப் 4, குவாலிஃபை ஆயிடுவாங்க. செமிஸுக்கு வந்து ரன்னர் அப்பா இருந்திருக்காங்க, பிளஸ் 5 டைம் ட்ரோஃபியும் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய டீமுக்கு அப்செட்டும் கொடுத்துருக்காங்க, டஃப் பேட்டில்ஸ் தேவ் கிவன். ஸோ அப்படி பார்க்கும்போது யூ கேன் டேக் MI ஃபார் த சேம் திங். MI ஆல்சோ நீங்க பாருங்க, ஓனர்ஷிப் மாறல. அதே மும்பை இந்தியன்ஸோட அந்த ரிலையன்ஸ் குரூப் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே இதுதான். ஆனா அவங்களுக்கு கூட கோச் மாறி இருக்காங்க. கோச்சஸ் ஹேவ் சேஞ்ச்ட் இன் MI. MIயோடைய ஃபேஸ் ஆஃப் த டீம்னு ஒரு கோச்சை சொல்லுங்க நீங்க. மஹேலா ஜெயவர்தன் இருப்பாரு, ஷான் போலாக் இருந்தாரு, சச்சின் தெண்டுல்கரே நடுவில் திடீர்னு மென்டார் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஹூ இஸ் த ஃபேஸ் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஓகே, பட் நீங்க சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா உங்களோட கோச், உங்க ஹெட் கோச் ஒருத்தர் இருக்கிறாரு. எந்த டீம்ல அந்த ஹெட் கோச்சுக்கு இந்த உரிமை கொடுத்துருக்கானுங்க? அந்த கோச் தான் அங்க எல்லாத்தையும் டிசைட் பண்றாரு. அந்த கோச்சோட அஃப்கோர்ஸ் தலை தோனி. ஓகே, தோனி அண்ட் ஃபிளெமிங் ஒருத்தங்க 2008ல இருந்து 2025 வரைக்கும் ஜெனரேஷன்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட், டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட், கிரிக்கெட் ஹேஸ் இவால்வ்ட், T20 has evolved, players have come, new gen players have come, new style of cricket has evolved, but still they both are the same decision makers. Yes. They have changed and they have adapted now. That's a huge thing. அந்த மஞ்சள் டிஷர்ட்டை போட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த தடவை
வாடா ஒரு ரவுண்ட் நெக் கால் டிஷர்ட் ரவுண்ட் நெக் டிஷர்ட்டை போட்டு மேலே ஒரு இதை போட்டுட்டு திஸ் டைம் நோ மிக்சர் அப்படின்னு ரீல் போட்டுட்டு உள்ள போய் 14.2 கோடிக்கு வந்துட்டு 2 யங் பிளேயர்ஸை எடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு சிஎஸ்கே மேல? யங் பிளேயர்ஸை வாங்கவே மாட்டாங்க. இப்போ யங் பிளேயர்ஸை கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டாங்க. கொஞ்சம் கம்மி. உங்களுக்கு எப்பதான்ப்பா பிரச்சனை இல்ல? யங் பிளேயர்ஸை வாங்கலனாலும் பிரச்சனை, யங் பிளேயர்ஸை வாங்கினாலும் அதிகமா போட்டு வாங்கிட்டாங்கன்னு பிரச்சனை. இப்ப ஏன் வந்து சீனியர் பிளேயர்ஸ்க்கு போகல? இப்ப ஏன் வந்துட்டு ஒரு கேமரூன் கிரீன் மாதிரி ஒருத்தர் வாங்கல? கேமரூன் கிரீன் வாங்கினா உங்களுக்கு செட் ஆகும் எதுக்கு? ஸோ பீப்புள் வில் கீப் ஹேவிங் தேர் ஓன் வியூஸ். நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க, ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவோம். பட் 2018 சிஎஸ்கே உடைய ஓனரே சொன்னாராம், காசி சொல்றாரு அந்த இதுல அந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்றாரு, ஈவன் எங்க பாஸ் போன் போட்டு பேசினாரு, என்னையா பண்ணிருக்கீங்க நீங்க? பேட்ஸ்மேனை தான் எடுக்கிறீங்களா இல்ல யாரை எடுக்கிறீங்க? ஆக்ஷன்ல என்ன பண்றீங்கன்னு வச்சு செஞ்சாராம் அவங்க ஓனர் மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசன். அதுக்கப்புறம் அந்த 2018 சீசன்ல அந்த டேடிஸ் ஆர்மி டீம் தான் வந்த கம்பேக்ல 2 வருஷம் பேனுக்கு அப்புறம் உள்ள வந்த டீம் கப்படிக்குது. அவங்க ஓனருக்கே வந்து சந்தேகமா இருந்திருக்குதுங்க அவங்க பண்ணதை பார்த்து அந்த வருஷம். அப்ப இது நீ என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ இட் இஸ் purely about the thought process and the confidence of two people, that is Dhoni and Fleming. இந்த ரெண்டு பேரும் அவங்க ஷோல்டர்ஸ்ல இந்த டீமை சுமந்துட்டு வராங்க. அவங்க யோசிக்கிறாங்க, இவால்வ் ஆயிட்டாங்க. நான் தப்பு ஒத்துக்கிறேன்டான்னு ஓப்பனா ஒரு ஃபிளெமிங் சொல்றாரு. போன வருஷமே சொல்லிட்டாரு, இதை அந்த சீசன் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்பவும் அதை சொல்லிட்டாரு, ஓப்பனா இன்னும் பகிரங்கமா ஒத்துக்கிட்டாரு. ஆமா, என்னுடைய மூளையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சேன், இப்ப மாறிடுச்சிங்க, நாங்க மாத்திட்டோங்கயா, இப்ப வாங்கயா வச்சு செய்யறோங்க நாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மொத்தமா அவங்க ஸ்ட்ராட்டஜி மாத்திருக்காங்க. இட்ஸ் a very very welcome thing. So I would not agree that CSK has இது, and we will get into the details of the players also. So இந்த ஸ்குவாட்ல இந்த தடவை பிக் பண்ணறதுல they have 8 batters, 8 all-rounders. அன்ஷுல் கம்போஜா நம்ம வந்து bowler வச்சுனா கூட they have classified him as an all-rounder. 8 all-rounders, 9 bowlers. அதுல ஒரு ரீசெண்டா நேத்துக்கு தான் சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபி நடந்து முடிஞ்சு ஜார்க்கண்ட் வர்சஸ் ஹரியானா, ஜார்க்கண்ட் were the winners. அதுல பெஸ்ட் bowling இந்த என்டையர் டோர்னமெண்ட் பார்த்தா அன்ஷுல் கம்போஜ் அகைன். அவர் வந்து ஹரியானாவை ரெப்ரசென்ட் பண்ணாரு. ஸோ 11 மேட்சஸ்ல 21 விக்கெட்ஸ், எக்கானமி மேட் 8.59. ஸோ ஆவரேஜ் எக்கானமி இஸ் பிட்வீன் 7.5 to 9 தான் இருக்கு ஆல் bowlers. அது வந்து நம்ம அதுக்கு கம்மியெல்லாம் அது அந்த அந்த காலத்துல முரளிதரன், அஜந்தா மெண்டிஸோட அதெல்லாம் ஓவர் 4, 5 அந்த மாதிரி எக்கானமி இல்லை. ஸோ இப்போ ஆவரேஜா நம்ம பார்த்தோம்னாலே எக்கானமி இஸ் அபவுட் 8.5 is, I would say, a decent economy. Urvil Patel, அவர் வந்து கீப்பர் பேட், அவர் வந்து ஹையஸ்ட் he scored 119-37 against services in one of the games. Crisp hitting, clean shots, எதுவும் ஃப்ளூக் இது ஸ்லிப்ல கேட்ச் அவுட் ஃபார் அந்த மாதிரிலாம் கிடையாது. வெரி வெரி கிறிஸ்ப், கிளீன். அவரோட டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஊர்வில் பட்டேல் வாஸ் அ ஸ்டாண்ட் அவுட். bowlersல 2 நியூசிலாண்டர்ஸ், மேட் ஹென்ரி அண்ட் ஜாக் ஃபோக்ஸ். ஜாக் ஃபோக்ஸ் வந்து வெரி யங். அப்பவே நம்ம ஓப்பனிங் ஆஃப் த வீடியோல சொன்ன மாதிரி மேட் ஹென்ரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. he has played lot of domestic and international இது. So I'm guessing Matt Henry will be one foreigner throughout in the 4 picksல, 4 foreigners அவர் வந்து கண்டிப்பா all matchesல he'll be there. Surprise pick was Akil Hussain. அவருமே is about 31-32 years old. 10-12 இயர்ஸ்க்கு மேலேயே he's been representing West Indies. அவரு அங்க இருக்கிற சிபிஎல், டொமஸ்டிக் லீக்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் he's been playing. நடுவில் ஒரு 4-5 இயர்ஸ் அவருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கல, பட் he has developed lot of variations. அவர் சொல்றாங்க ஆர்ம் பால் அண்ட் நக்கிள் பால் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்ஸ் வித் சட்டில் ஸ்பீட் வேரியேஷன்ஸ். ஸோ ஆன் எனி கிவன் டே அவர் ரிதம்ல வந்தார்னா டு பிக் ஹிம் வில் பி வெரி இது. ஏன்னா அந்த ஆக்ஷன் கூட இஸ் வெரி நைஸ். இஸ் a little lanky, tall இருக்கா. ஸோ when he bowls into the batsman, the one that comes in or goes out தெரியாது. And of course star performer Noor Ahmed is always there. Bowling looks pretty good. All-roundersல பார்த்தோம்னா Jamie Orton is always there. I think அவருமே with Matt Henry he'll be a fixture in all the games when it comes to 4 foreign players. So எனக்கு பொறுத்த வரைக்கும் 4 foreign players who might be constant is Noor Ahmed, Jamie Overton, Matt Henry and maybe Deval Brevis. Batting நீங்க சொன்ன மாதிரி it is good. You have Rutraj, you have Aish Matre, you have Karthik Sharma, you have Sarfraz, domestic Indian player plus Sanju Samson இருக்கார். ஸோ நம்மளுடைய பேட்டிங் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இஸ் pretty good team. பட் எஸ் தி ஐடியா நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண மாதிரியே மிச்ச டீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க பார்க்கும்போது கொஞ்சம் என்ன ஏதாவது மிஸ்ஸஸ் இருக்குமா தோணலாம். பட் கிவன் சிஎஸ்கே
அப்படி இருந்தாதான் அது சிஎஸ்கே. அப்படி அப்படி இல்லைன்னா அது சிஎஸ்கேவே கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, ஓ அப்பா நம்ம நினைச்ச மாதிரி இது இருக்கே அது இருக்கே அப்படின்னு சிஎஸ்கே எப்பவுமே இருக்காது. அப்படி இருந்தா அது சிஎஸ்கேவா இருக்காது. ஓகே. ஸோ அதனால வந்து அது அப்படிதான் தெரியும். எங்கேயாவது ஒரு ஏரியா ஆஃப் லேக்கிங் இருந்துட்டே இருக்கும். பவர் ஹிட்டர் இருக்கவே மாட்டாரு. எப்பவுமே எல்லா இடத்துலயும் ஒரு 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 பொலார்ட் இருப்பாரு, ஒரு மேக்ஸ்வெல் இருப்பாரு. நம்ம டீம்ல அப்படின்னு யாருமே இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது வரலாறுல. இந்த வருஷம் மட்டும் இவங்க கேமரூன் கிரீனை எடுக்காதனாலயோ நம்ம வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு தட் ஃபயர் பவர் அண்ட் ஆல் தே ஹவ் மேனேஜ்ட் டு பிரிங் ஃப்ரம் த இந்தியன் பேட்டர்ஸ் இட்செல்ஃப். நீங்க டெவால்ட் பிரேவிஸ் மாதிரி ஒரு ஃபாரினர் இருக்கிறாரு, உங்களுக்கு பேக்கப்புக்கு மேத்யூ ஷாட் இருக்கிறாரு. அது இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபயர் பவர் எல்லாம் இந்தியன்ஸ்லயே வந்துருச்சு உங்களுக்கு. ஃபயர் அடிச்சா பால் 6 போகணும் அவ்வளவுதானே. அது அமெரிக்காக்காரன் அடிச்சாதான் போகும், ஆஸ்திரேலியாக்காரன் அடிச்சாதான் போகும், வெஸ்ட் இண்டீஸ்காரன் அடிச்சாதான் போகும். 6 தானே. அமெரிக்கால இருந்து நான் எவனாவது ஒருத்தனை 10 கோடி ரூபாய் போட்டு வாங்கிட்டு வந்தா மட்டும் நீங்க 6க்கு 12 ரன்ஸ் கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு உருவில் பட்டேல் அடிப்பார், ஆயுஷ் மாத்ரே அடிப்பார், சஞ்சு சாம்சன் உரிப்பார், ருத்ராஜ் கெய்க்வாட் அடிப்பார், எல்லாருமே அடிப்பார். ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் கூட விட்டுருங்க. உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரேன்னு ஒருத்தர் போட்டு பொழகிற போல உங்களுக்கு ஒரு ஃபாரின் பிளேயர் மாதிரி கணக்கு. உர்வில் பட்டேல் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்க விட்ட லியாம் லிவிங்ஸ்டனுக்கு கணக்கு. எத்தனை டீம்ல இந்தியன் ஹிட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க? உங்களுக்கு 15 பால்ல 50 அடிக்கிற இந்தியன் ஹிட்டர்ஸ் எத்தனை டீம்ல இருக்கிறாங்க? எல்லாருமே வந்து ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் ஆகுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு இதுவாகிறாங்க. வெறும் ஒரு பிபிகேஎஸ்ல வந்து ஒரு பிரியான் ஷாரியா, ஒரு பிரப்சிம்ரன் சிங்கு, இந்த மாதிரி நீங்க வந்து விரல விட்டு என்னலாம். இந்த மாதிரி ஒரு நம்ம இவர் ஆர்ஆர்ல வந்து இப்ப புதுசா வந்துக்கிற வைபவ் சூரியவன்ஷி, அந்த மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஃபாரின் ஹிட்டர்ஸ் தேவையே இல்லைங்க. அதனால வந்து ஐ ஃபீல் சிஎஸ்கேஸ் பேட்டிங் இஸ் வெரி வெரி சார்ட்டட். ஒன்லி திங் இஸ் பவுலிங் பொறுத்த வரைக்கும் தே ஷுட் கோ ஃபார் 2 ஃபாரினர்ஸ். இதை நம்ம போன வீடியோல பேசும்போது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மை பிளேயிங் 11 ஐ வில் சே இந்த டாப் 4 அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெவால்ட் பிரேவிஸ் இஸ் ஆல்வேஸ் இன், நூர் அஹமத் இஸ் ஆல்வேஸ் இன், அண்ட் இன்னொரு 2 பேர் நான் என்ன சொல்றேன்னா நாட் ஜேமி ஓவர்டன், பட் ஐ வுட் ராதர் பிக் நேத்தன் எலீஸ். பிகாஸ் ஸ்லோ பவுல் போடுவாரு, பேக் ஆஃப் த ஹேண்ட் போடுவாரு, கட்டர்ஸ் போடுவாரு. உங்களுக்கு வந்து 19th and 18th and 20th ஓவர் இந்த சீசன் உங்களுக்கு நேத்தன் எலீஸ் தான், எழுதி வச்சுக்கோங்கன்னு ஆயிடுச்சு. ஸோ 18th and 20th அவர் போட போறாரு அப்படின்னா ஹூ இஸ் கோயிங் டு பவுல் 19th ஓவர். அந்த 19th ஓவர் போடுறதுக்கு நீங்க இந்த பிட்ச்ல வந்து மேட் ஹென்ரியை யூஸ் பண்ணீங்கன்னா 35 ரன் கன்ஃபார்ம் ஒரு ஓவருக்குன்ற மாதிரி நிறைய பிட்ச் இருக்குது ஐபிஎல்ல. எல்லாமே இட் இஸ் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. ஸோ 19th ஓவர் யூ கேனாட் கோ வித் மேட் ஹென்ரி அன்லஸ் அதர்வைஸ் ஹி இஸ் சோ குட் வித் ஹிஸ் யார்க்கர்ஸ். அவர் யார்க்கர்ஸ் அவர் நிறைய வந்துட்டு போடுவாரான்னு எனக்கு தெரியல. ஹி இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு குட் லென்த்ல அடிப்பாரு, அடின்னு ஹார்ட் டெக் அடிப்பாரு. அது போட்டு சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா அடிச்சாங்கன்னா 10 ஊருக்கு பறக்கும் அது. அதனால வந்து மேட் ஹென்ரி இஸ் நாட் a 19th ஓவர் பவுலர். மேபி யூ ஷுட் கோ வித் அன்ஷுல் கம்போஜ். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அன்ஷுல் கம்போஜும் உள்ள இருக்கணும் அப்படின்னா தென் கலீல் அஹ்மத் கேனாட் பி தேர். ஸோ இட்ஸ் அ டைசி பிளே. ஓகே. பட் ஆனா உங்களுக்கு ஓப்பனிங்ல பாருங்க, அப்ப அங்க யார் இருக்கிறா? பவர் பிளேல போட அந்த 6 ஓவர் போடுறதுக்கு ஆள் யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி ஸ்பின்னர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ, உங்களுடைய பவுலர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல ஜாக் ஃபோல்க்ஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. மேட் ஹென்ரி ஐ எம் ஸ்டில் நாட், ஐ டோன்ட் நோ லைக் என்ன பிட்ச்ல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு இந்தியன்ல. பிகாஸ் ஐபிஎல்ல ஹிஸ் நம்பர்ஸ் ஹஸ் நாட் பீன் கிரேட், ஐ வில் அக்ரி. பட் அது வந்து இந்த ஐபிஎல்ல மேபி சிஎஸ்கேக்குள்ள வந்துட்டாரு, தலை தோனி இருக்கிறாருன்றாலும் அந்த மேஜிக் எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒர்க் ஆகிற மாதிரி அவர் இப்படி ஒரு பார்வை பார்த்த உடனே எல்லாமே போயிட்டு புதுசா ஒரு மனிதனா பிறந்து வருவாரா, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதர் தேன் தட் அதர் ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ் காட் இஸ் ஈதர் கலீல் அஹ்மத் வச்சு நீங்க பவர் பிளேல போடணும், இல்ல அப்படின்னா மறுபடியும் அன்ஷுல் கம்போஜ் வச்சு போடணும். உங்களுடைய இந்தியன் பவுலர்ஸ்ல இந்த 2 பேரை விட்டீங்கன்னா நீங்க முகேஷ் சௌத்ரியவோ இல்ல வந்துட்டு வேற யாரையுமே அவ்வளவு ரிலையபிளான இருக்க முடியாது. தீஸ் 2 ஆர் த ஒன்லி சாய்ஸஸ் யூ ஹேவ் காட். ஃபாரின் பிளேயர்ஸ்ல உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அகைன் நேத்தன் எலீஸ். அவர் அங்க 2 ஓவர் போட்டாங்க. ஸோ ஹி வில் கம் அட் யுவர் 11th or 13th ஓவர் நேத்தன் எலீஸ். ஓகே. ஸோ ஜேமி ஓவர்டன் இவங்க வந்து ஒரு ஃபயர் பவர் ஆல்ரவுண்டரா போன சீசனே யூஸ் பண்ணலங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அது எனக்கும் இப்பவும் இருக்குது. பட் ஐ டோன்ட் see him at number 7 or 6 பிகாஸ் என்னோட டாப் 6 பொறுத்த வரைக்கும் யார் இருக்க போறா அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி ஆயுஷ் மாத்ரே அண்ட் நம்ம சஞ்சு சாம்சன் ஆர் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ஐ வுட் பர்சனலி ப்ரிஃபர் ஆயுஷ் மாத்ரே ஷுட் பிளே வித் either மேத்யூ ஷாட் இஃப் தேர் கோயிங் டு பிளே இன் பிளேயிங் 11. ஸோ அது வேற கதை. ஸோ என்னோட டாப் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே at opening, டெவால்ட் பிரேவிஸ் at 1 down, Sanju Samson at number 4. Maybe if Rutraj Gaikwad wants to play at number 4, let me go to number 4 and Sanju Samson at opening with Ayush Matre. Sorted. This is top 4. Number 5 வந்து சிவம் தூபே to start the season.
இந்த சீசனும் அவர் வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் விட்டுட்டு அந்த வீக்னஸ் டெலிவரிஸ் எல்லாம் சரி பண்ணாம இதே மாதிரி மொக்கையாட்டு இருந்தாருன்னா யூ ஷுட் கிக் ஹிம் அவுட் அண்ட் யூ ஷுட் பிரிங் சம்படி எல்ஸ் லைக் கார்த்திக் சர்மா ஆர் சம்படி. அதுதான் வந்து என்னோட இது உர்வில் பட்டேல் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இது நம்பர் 5 ஸ்டார்டிங் பிளேயிங் 11. 6th வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் பவர் ஹிட்டர் வந்து இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் தோணுது. தட் இஸ் வேர் யூ சே ஜேமி ஓவர்டன், ஐ ஃபீல் மேத்யூ ஷாட், பட் த ரியாலிட்டிஸ் அவங்க யாரும் இருக்கக்கூடாது, இந்தியன் பிளேயர்ஸே போயிடுறது பெட்டர். ஏன் அப்படின்றது நான் சொல்றேன். பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ மை நம்பர் 6 வில் பி, இஃப் தோனி இஸ் பிளேயிங் he is going to be number 6. If he is not playing, then we will have to look at Karthik Sharma at number 6. ஓகே, அது என்ன ஐடியான்றது தெரியல. பட் உர்வில் பட்டேல் பிளேயிங் 11ல ஸ்டார்டிங்ல விளையாடுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு என்னமோ இந்த சீசன்லேயே அமையுமோன்னு தோணுது. உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, சர்ஃபராஸ் கான், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க மாத்தி மாத்தி இந்த நம்பர் 6 ஸ்லாட்டுக்காக ஒரு நம்பர் 5 ஸ்லாட்டுக்காக விளையாடிட்டே இருப்பாங்க ஸ்டார்டிங்ல எனக்கு தோணுது. அண்ட் தென் தோனி வில் பி at 7. ஓகே, அவர் வந்து சும்மா அந்த ஒரு 2 ஓவர் அந்த ஒரு அடி அடிச்சு ஒரு இது காட்டிட்டு சினிமா தான், தலைவன் வந்தா சினிமா, இதுதான்டா சினிமான்ற மாதிரி தலைவன் வந்தா சினிமான்னு அடிச்சுட்டு அவர் போயிடுவார். ஸோ திஸ் ஆர் டாப் 7. ஸோ கமிங் டு 8, 9, 10, 11, 12 அப்படிங்கும்போது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ராகுல் சஹார், நேத்தன் எலீஸ், நூர் அஹமத், அண்ட் தென் கலீல் அஹமத், அண்ட் either Zach Fox or Matt Henry, dependent upon the match. Okay, இது என்னோட ஸ்டார்ட். பிகாஸ் இந்தியா ஃபயர் பவர் இருக்குதுங்க. உர்வில் பட்டேல் வச்சு அடிச்சுக்கலாம், சர்ஃபராஸ் கான் வச்சு அடிச்சுக்கலாம், மேத்யூ ஷாட் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு பவுலிங்ல நீங்க அன்ஷுல் கம்போஜ், கலீல் அஹமத் 2 பேரையும் வச்சு நீங்க போறீங்க அப்படின்னா only you can afford to take Nathan Ellis / Zach Folks / Matt Henry. மூணுல யாராவது ஒருத்தர் எடுத்து முடியும். because you have Noor Ahmed as well. This is my playing 11. I want Zach Folks / Matt Henry to play alongside with Nathan Ellis as 2 pace bowling from the foreign conditions. இதுதான் பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். And you take Anshul Kamboj if you want. Leave Khalil Ahmed. Khalil Ahmed உட்கார வச்சிருங்க வெளியே. கலீல் அஹமதும் வேணும், அன்ஷுல் கம்போஜும் வேணும். நீங்க நினைச்சீங்கன்னா அடி உறுதி. Yes, I agree with you on Indian, இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் who have power hitting, and அதுலயும் நம்ம பார்க்கறோம் உர்வில் பட்டேல் he has done well. இப்போ இந்த நான் திருப்பி நான் ரஞ்சிக்கு போறேன்னா அவர் சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபி ஆட்டம் இந்த மாதிரி டொமஸ்டிக் இதுக்கு போறது ஒரே காரணம் என்னன்னா அவங்களுக்கு கிரவுண்ட்ஸ்ல விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒன்லி திங் இஸ் ஐபிஎல்ல வரும்போது கொஞ்சம் ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் வேற மாதிரியான கிரவுட் பிரஷர் இருக்குமே தவிர the more number of times you play in a particular ground, Maharashtra, across UP, இங்க தமிழ்நாடுல எல்லாம் நீங்க விளையாடும் போது கிரவுண்டோடைய டைமென்ஷன்ஸ் தெரியும். நம்ம மிச்ச இது கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற மாதிரி பிரீஸ் எந்த பக்கம் அடிக்கும், ஆல் திஸ் வில் செட் இன். ஸோ உங்களுக்கு சப்கான்ஷியஸா யூல் நோ இந்த பக்கம் இந்த எண்ட்ல போல்ல வரும்போது ஆஃப் சைடு லெக் சைட்ல எப்படி how it's going to behave. பிச்சுமே சில டைம்ஸ் அப்படி ஃபிளாட்டா இருக்கிறது, கொஞ்சம் ஒரு டிகிரி ஆஃப் டில்ட் இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் தட் உங்களுக்கு சப்கான்ஷியஸா இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க சொன்ன மாதிரி உர்வில் பட்டேல் has performed well, Anshul Kamboj has performed well, Ayush Matre he has also scored a century in this. So good batting, good bowling options. My 11 of course, first top 3 Ayush Matre, Ruturaj Gaikwad and Sanju Samson. I want Sanju Samson to open and Ruturaj Gaikwad maybe to go number 4, because எனக்கு என்னமோ I feel that Sanju Samson should open, because அவர் வந்து ஒரு younger version of ரோஹித் சர்மா மாதிரி கிளிக் ஆச்சுன்னா the game 100% will tilt towards CSK அந்த அன்னைக்கு பர்டிகுலர் டேல. ஸோ அதுக்காக சான்சஸ் எடுக்கணுமா என்னங்கிறது I think he's also a lot of experience. He's done a lot of fielding, keeping, நிறைய பேட்டிங் ஆடி இருக்கார். ஸோ I would put him in opening slot so that ருத்துராஜுக்கு நம்பர் 4ல சப்போஸ் டக்குன்னு 1 or 2 விக்கெட்ஸ் இருந்ததுன்னா he is a very risky player, he can stabilize the innings. So அந்த ஒரு வியூல I would put Ruturaj at 4, followed by Sarfaraz. Yes, he's been doing very well. அவர் வந்து நம்ம கரண் சர்மா 2.0 நினைக்கிறேன் டொமஸ்டிக்ல எல்லாம் he's been performing very well. பட் தண்ணிக்கு மேல பார்க்கும்போது யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, கோஸ்ட் கார்டு யாரும் வர மாட்டேன்றாங்க காப்பாத்துறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு சினாரியோ I would definitely have Sarfaraz Khan all games. ஏன்னா he has a lot of experience by now. நிறைய அடிச்சு he'll be a solid player. Shivam Dube நீங்க சொல்ற மாதிரி அவரும் hit or miss at number 5 or number 6. only option why I would have Shivam Dube is bowlingல. இப்போ நம்ம இந்த பாகிஸ்தான் மேட்சுக்கு அகைன்ஸ்ட் கூட பார்த்தோம், வெரி அமர்நாத் டைப் ஆஃப் அ bowler. அவர் போட்டார்னா
சில டைம்ஸ் யூ டோன்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் கூட வரும் ஆர் ஃபுல்லர் லென்த் கூட வரும். ஸோ ஹீஸ் வெரி டைசி when it comes to playing his bowling. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லயே 1 wicket கண்டிப்பா வந்துரும். ஸோ இட்ஸ் நாட் ஃபாஸ்ட் enough to go, it's not slow enough to play and go for singles. ஸோ டிரைவ் அந்த ஒரு இன் பிட்வீன் ஹாஃப் வாலி ஃபுல்லர் லென்த்துக்கு நடுவுல ஆர் ஈவன் குட் லென்த்துக்கு நடுவுலயே ஹீல் பி bowling. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், கொஞ்சம் வைடா he might bowl. His line is good, his length is good, but line maybe அவர் அது practice பண்ணார்னா he'll be a very good handy bowler. So even if he fails in batting, I would have him for bowling. நிறைய until ரவீந்திர ஜடேஜா கூட நம்ம பார்த்திருப்போம், நிறைய தடவை ஓவர் தி இயர்ஸ் பேட்டிங்ல he'll get out, ரொம்ப frequent out ஆர், பட் bowlingல he'll contain, he'll take the 1 or 2 crucial இது and very good fielder. அந்த மாதிரி ஒரு சிவம் துபே யூஸ் பண்ணலாமா at number 5 or number 6? அதுக்காக ஒரு and some days when அவர் அந்த நின்ன இடத்துல he'll score 6, அதெல்லாம் கண்டிப்பா ரோப் கிளியர் ஆகும். அவர் ஃபுட் மூவ்மெண்ட் அவ்வளவா இல்ல, he is not very டக்குன்னு ஃப்ரண்ட் ஃபுட் போய் பேக் ஃபுட் வந்து அவ்வளவு ஃபுட் மூவ்மெண்ட் இல்ல. பட் ஐ வுட் சே ஃபர்ஸ்ட் 6 games have சிவம் துபே because of his ability to bowl and take those. அந்த காலத்து ஸ்காட் ஸ்டைரிஸ் மாதிரி அவர் இவங்க கீப்பர் வந்து ஸ்டம்ப்ஸ் கிட்டேயே நிக்கலாம், ஸோ அவ்வளோ பேஸும் வராது. பட் லைன் இஸ் ஓகே, ஐ மீன் லென்த் இஸ் ஓகே. லைனை மட்டும் அவர் ரொம்ப டூ டவுன் லெக் சைட் ஆர் டூ ஆஃப் ஷார்ட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் போகாம இருந்தா he'll be a handy bowler. At least he'll contain, which means other end you have to go attacking, which might result in wickets. So அதனால சிவம் துபே bowlers நம்ம பார்க்கும்போது, and ஜேமி, I still feel ஜேமி ஓட்டன் இருக்கணும் அப்படின்னு, பிகாஸ் எல்லாமே ஃபெயில் ஆனா கூட at number 6 before தோனி ஆர் லெட்ஸ் சே அவர் தோனிக்கு முன்னாடி வரதா இருந்தா கூட ஹீல் இந்த ஜேமி ஓட்டன், கார்பின் பாஷ், இவங்கெல்லாம் ஒரு ரகம். இவங்கெல்லாம் அடிச்சா கிளீன் ஹிட்டிங். போலிங்லயுமே நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 1 or 2 years அவர் ஃபுல் கெப்பாசிட்டி, ஃபுல் 4 overs கொடுத்து ஃபுல்லா அவர் யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ ஜேமி ஓட்டன், சிவம் துபே சேம் டைப் ஆஃப் போலிங் அண்ட் பேட்டிங் ஹிட்டிங் பவர்ல. ஒன்லி திங் இஸ் இவர் ஃபாரினர், அவர் இந்தியன். ஸோ 2 பேர் இருந்தா ஒருத்தர் கிளிக் ஆனாலும் ஒன் கேம்ல, ஸோ குவாலிஃபைங் ஸ்டேஜஸ்க்கு இட் பி ஈஸி. I think CSK first they look to qualify first 6 matches, win as many possible. Zach Fox, they might, if Zach Fox is playing 2 overs in the power play and maybe 2 after 14th over to 20th over kulla 1 or 2 overs maybe. Avarume he's not a very Yorker specialist la kadadu, but only thing is he has a lot of pace, and if he develops Yorkers or even outside off stump and the Yorkers where it's tough to hit, அப்படியே ஹிட் பண்ணாலும் third man point எல்லாம் இருப்பாங்க to stop. அப்படி இருந்தா மேபி ஜாக் ஃபோக்ஸ். பட் அண்ட் இதுல நம்ம ஒரு ஸ்பின்னர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அகில் ஹுசைன் இருக்கார், ஷ்ரேயஸ் கோபால ஐ திங்க் இந்த வருஷம் ட்ரை பண்ணி ஆகணும். ஹீஸ் பீன் தேர் ஃபார் தி லாங்கெஸ்ட் டைம், ஹீஸ் பிளேட் a lot. எல்லாரையுமே ட்ரை பண்ணனும்னா அப்ப யார் தாங்க வெளிய உட்காருவா? எனக்கு புரியலையே. நீங்க உங்களுக்கு ஆசை இருக்கலாம், எல்லாரையும் ட்ரை பண்ணணும்ன்ற ஆசை இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஜேமி ஓட்டனுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்றீங்க. இப்ப யார சொன்னீங்க நீங்க? ஷ்ரேயஸ் கோபால். ஷ்ரேயஸ் கோபால் என்ன ஸ்லாட் யோசிங்க. எனக்கு வந்து தலை சுத்துது. ஆல்ரெடி வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வந்து இந்த நம்பர் 7க்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, because they miss Ravindra Jadeja and Ravichandran Ashwin. For what reason? Because இப்போ உங்களுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலா உள்ள வந்திருக்கிற ராகுல் சஹார் doesn't know how to bat. Yes, அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ பேட்டிங் டெப்த் இங்க அடி வாங்குது. நீங்க பேட்டிங் டெப்த்துக்காக ஃபாரினர்ஸை கூட்டு வர மாதிரி இருக்குது. ஜேமி ஓவர்டனையோ ஜாக் ஃபோக்ஸையோ தான் நீங்க நம்பணுமே தவிர யோர் இந்தியன் பவுலர்ஸ் டோன்ட் பேட். அதுல உங்களுக்கு அமன் கான் வச்சிருக்கீங்க. அமன் கானை வந்துட்டு இவங்க ஸ்டார்டிங் எடுத்தோடனே தான் பிளேயிங் ஒன்று கொண்டு வர முடியுமா? எப்படி முடியாது. இல்ல. So that's a spot of concern for CSK. So இந்த டாப் 6 பிரச்சனை இல்லங்க. ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே, டெவால்ட் பிரேவிஸ், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, டெவால்ட் பிரேவிஸ், ருத்ராஜ் கேக்வாட் இந்த டாப் 4. அதுக்கப்புறம் நம்பர் 5ல வந்து சிவம் துபேவா, இல்ல வந்து சர்ஃப்ராஸ் கானா, இல்ல உர்வில் பட்டேலா, 3 பேர்ல யாராவது ஒருத்தங்கள சீசனுடைய எண்ட்ல நீங்க கண்டுபிடிச்சு போட்டுருங்க. ரைட், ஓகே. நம்பர் 6ல வந்துட்டு இஸ் கோயிங் டு பி MS தோனி ஆர் கார்த்திக் சர்மா. ரைட், ஓகே. நம்பர் 6 ஸ்லாட் இஸ் ஆல்சோ நாட் அ ப்ராப்ளம். 7 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வீர விளையாட வைக்க போறீங்களா? பிரசாந்த் வீர வைக்க போறீங்களா? நீங்க ஜடேஜாவோட ஸ்லாட் நம்பர் 7 இல்லையா? அப்ப பிரசாந்த் வீர விளையாட வைக்க போறீங்களா? பிரசாந்த் வீர நீங்க நம்பர் 7ல விளையாட வச்சீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பிளேயரு, ஹிட்டரு, ஓகே ரைட், தன்னு. அப்ப 8ல வந்து நீங்க
Zach Folks or Jamie Overton you have to play. Nobody else you can play at number 8 because they don't know to bat. Number 8 la உங்களுக்கு batting depth இருந்தே ஆகும், but he should also be a bowler, right? I would prefer Jamie Overton at number 8. Yeah. So Zach Folks is also somebody who can go for little hits, but அப்ப Jamie Overton நீங்க அந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா you cannot again bring anybody else other than one Noor Ahmed. Yes. In Akil Husainume, I don't think avlo chances. Yeah, you can bring Nathan Ellis. Sorry, yeah. Nathan Ellis கொண்டு வரலாமே நீங்க. Nathan Ellis இல்லாம நீங்க விளையாடவே முடியாது. Nathan Ellis has to be there. அப்போ உங்களுடைய first option Jamie Overton. நீங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு Zach Folks வைக்கிறீங்க அப்படின்னா நம்பர் 8க்கு, நம்பர் 9க்கு your option is going to be Nathan Ellis. Number 9 Nathan Ellis. Okay. 9 Nathan Ellis. இதுலயே உங்களுக்கு 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் முடிஞ்சு போச்சு. டெவால்ட் பிரேவிஸ், ஜேமி ஓவர்டன், Nathan Ellis 3 முடிஞ்சு போச்சு. ஒண்ணே ஒண்ணு தான் பாக்கி இருக்குது. That has to be Noor Ahmed. ஆமா, Noor Ahmed. ஆமா, yes. Okay, so Noor Ahmed is your number 10. Noor Ahmed is your number 10 அப்படினு நீங்க வெச்சீங்கனா Anshul Kamboj is at 11 and Rahul Chahar is your impact player. I would have impact player and I would have a fast bowler. Rahul Chahar. Yeah, maybe keep Anshul Kamboj. Anshul Kamboj knows to bat. That is the problem. He can bat as well. Anshul Kamboj. Yes, Rahul Chahar வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ண மாட்டாரு. But Nathan Ellis or Noor Ahmed can make some swings. Or maybe Rahul Chahar க்கு தெரியும் நினைச்சா Rahul Chahar வந்துட்டு நீங்க பேட்டிங்ல வெச்சுக்கோங்க. Keep Noor Ahmed as your impact player. Impact player. Yes. So நீங்க சொன்ன மாதிரி top 5 to 6 இதுதான் இருக்க போறது. இது நம்ம யார் எந்த டிஸ்கஸ் பண்ணாலும் இது ஃபிக்ஸ்ட். 6, 7, 8 very plus impact player. ஏன்னா 9, 10, 11 2 fast bowlers or 2 fast bowlers, 1 spinner and or impact player and 7 and 8. So Prashant Veer might get a chance. So we'll see. This is going to be my 11 plus 1 அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். So we'll see அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். But if they fix on 11 plus 1 impact player, they would like to try out all at least first 6-7 matches. அதுல தெரிஞ்சு போயிடுங்க. நம்ம different stadiums விளையாடும் போது you'll have a turning wicket, you'll be bowling where there is dew. So அதுல எப்படி perform பண்றாங்கன்னு தெரியும். So அந்த first 6லயே உங்களுக்கு variety of pitches, playing conditions நீங்க பாத்துருவீங்க. So அதுல தெரியும் who is able to handle the conditions better, pressure better, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது who is able to execute. ஏன்னா நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஒரு தீபக் சஹார் ஆர் அந்த மாதிரி அவங்க போல் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது கூட அவங்களால டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பை த டைம் தே எக்ஸிக்யூட் இன் த நெக்ஸ்ட் ஓவர் தோனி அதான் சொல்றான், நான் இதைத்தானே உன்னை போன ஓவர்ல பண்ண சொன்னேன் அப்படின்னு அவர் எப்படி எல்லாம் காமிச்சேன். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் வில் ஹாவ் டு கிக் இன் அண்ட் பார்க்கணும் எந்த பிளேயர்ஸ் வில் அடாப்ட் டு ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்லி அண்ட் கான்ட்ரிபியூட் வெரி சக்சஸ்ஃபுல்ங்கிறது பார்க்கணும். எஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் பாலா. எஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிஎஸ்கே வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு. நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் இஃப் நாட் பிரசாந்த் வீர், அதுக்கு என்ன ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்குது? பிகாஸ் 7 பொறுத்த வரைக்கும் நீங்க பிரசாந்த் வீரை மட்டும்தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி போற அளவுக்கு ஒரு அன்டெஸ்டட் அட் ஹையஸ்ட் லெவல் அப்படிங்கும்போது வந்துட்டு மேபி அவர் மொதல் 2 மேட்ச் கிளிக் ஆயிட்டாருன்னா அவர் ரெஸ்ட் ஆஃப் த சீசன் ஹில் பி த நம்பர் 7. ஓகே, பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்ன்றனால வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் ஆப்ஷன் ஃபார் ஸ்பின் ஆல்சோ கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒன்ஸ் பிரசாந்த் வீர் கம்ஸ் இன் அட் ஜடேஜா ஸ்லாட், you get the third spinner. Noor Ahmed, Rahul Chahar and Prashant Veer will be bowling. And apart from that, உங்களுக்கு fast bowling பொறுத்த வரைக்கும் either Jamie Overton or Zach Folks ஒரு option and Nathan Ellis and Anshul Kamboj. Yes. Okay, 3 fast bowlers. So 6 players you will be having, 3 spin and 3 fast bowlers. And also மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் 4வது ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுதுன்னு ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இவங்க யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஐ மீன் இந்த பிட்ச்ல வந்து 2 ஸ்பின்னே போதும், 3 ஸ்பின்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பிச்சஸ்ல இப்போத்துக்கு எதுவுமே எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு பிட்ச்ல வந்து கொல்கட்டா மாதிரியோ இல்லை ஒரு ஆர்சிபி இடம் மாதிரியோ வந்து இவங்க ஸ்பின்னை மேபி எடுக்காம இவங்க வந்து கொஞ்சம் அதிகமா பேஸ் போறாங்க அப்படின்னா, then the 4th pace bowler has to come in place of Prashant Veer. அவரோட இடத்துல somebody has to come, but that bowler again has to be an Indian bowler and he has to bowl. So இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஐ மீன் பேட் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்க எப்படி கிராக் பண்ண போறாங்க என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அகைன் ஐ வுட் சே இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இதுவா அதுவா இவங்களா அவங்களா, இதுக்கு பேட்டிங் தெரிஞ்சிருக்கணுமே அதுக்கு பவுலிங் தெரிஞ்சிருக்கணுமே, இதெல்லாம் இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் அ பேட் சைட். I would say this is actually a side which will give the toughest competition to
த அதர் டீம்ஸ். நீங்க எழுதி வைங்க. இப்படி பேசுற இவங்களோட இந்த டீமோட பவுலிங் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நூர் அஹமத், ராகுல் சஹார் அண்ட் அன்ஷுல் கம்போஜ், நேத்தன் எலிஸ், இந்த 4 பேர்னால இந்த சீசனுடைய பர்பிள் கேப் லிஸ்ட் எங்க போக போகுது, சிஎஸ்கே என்ன பண்ண போகுதுங்கிறத ரைட் அண்ட் கேப். நீங்க என்ன வேணா கேகேஆர் வந்துட்டு ஒரு பெரிய இமேஜ் போட்டு மதிஷா பத்திரானா இப்படி, முஸ்தபிசுர் ரஹ்மான் அப்படி, அப்புறம் வந்துட்டு வேற என்னென்னமோ பிளேயர்லாம் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க, நம்ம வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் சுனில் நரேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க தான் நம்பர் 1 பவுலிங் யூனிட்னு சொல்லிக்கோங்க. பட் ஆனா இப்ப நான் சொன்ன இந்த 4 பேரு 2026 மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம் உங்களை கதற உடல அப்படின்னா அன்னைக்கு நீங்க என்ன வந்து கேளு. Yes. CSK has all opportunities is what I would Yes. say. Thank you for the opportunity. Thank you. Yeah.